நடிகைகள் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் கருத்து தெரிவித்த நடிகர் ராதாரவிக்கு சமூக வலைதளங்களில் கடும் கண்டனங்கள் எழுந்துள்ள நிலையில் தற்பொழுது திமுகவிலிருந்து நடிகர் ராதாரவி தற்காலிக நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். பெண்கள் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் கருத்துக்கள் கூறி வருவதால் தற்பொழுது இந்த நீக்கம் நடைபெற்றுள்ளது. இதுகுறித்து கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பாண்டியராஜிடம் கேட்டு பெறலாம். பாண்டியராஜன், சொல்லுங்க, தற்பொழுது இந்த தகவலின் பின்னணி சொல்லுங்க. கார்த்திகா, கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக சென்னையில் நடைபெற்ற நயன்தாரா நடித்த கொலையுதிர் காலம் என்ற திரைப்படத்தின் ஆடியோ வெளியீட்டு நிகழ்ச்சியாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர் கலந்து கொண்ட நடிகர் சங்கத்தினுடைய முன்னாள் செயலாளரும் தற்போதைய திமுக இருக்கக்கூடிய திமுக நிர்வாகியுமான நடிகர் ராதாரவி கலந்து கொண்டு பேசினார். அப்பொழுது மேடையிலேயே நடிகை நயன்தாரா குறித்து பல்வேறு விதமான விமர்சனங்களை முன்வைத்திருந்தார். கடுமையான சொற்களையும் அவர் பயன்படுத்தியிருந்தார். இந்த சூழ்நிலையில் அவருக்கு சமூக வலைதளங்கள் மற்றும் நயன்தாராவின் நண்பருமான விக்னேஷ் சிவன் உள்ளிட்ட பலரும், திரைத்துறை சேர்ந்த பலரும் சமூக வலைதளங்களில் கடுமையான அவர் மீது விமர்சனத்தையும் கண்டனத்தையும் பதிவு செய்து வந்தனர். இந்த சூழ்நிலைதான் ஏற்கனவே கடந்த ஒரு 8 மாதங்களுக்கு முன்பாக திமுகவில் இணைந்த நடிகர் ராதாரவி இன்று காலை தற்காலிக நீக்கம் செய்யப்பட்டு அக்கட்சியினுடைய பொதுச்செயலாளர் பேராசிரியர் அன்பழகன் அவர்கள் அக்கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ நாளேடான முரசொலியில் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். தொடர்ச்சியாக ராதாரவி இது போன்று திரைத்துறையினர் மீதும் திரைத்துறை நடிகைகள் மீதும் அவ்வப்போது அவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சியிலேயே அவர் நடிகைகள் குறித்தும் நடிகைகளுடைய அவர்களுடைய கடந்த காலங்களை பற்றும் செயல்பாடுகள் குறித்தும் அவர் கடுமையாக விமர்சிப்பதும் தரக்குறைவான வாதங்களை முன்வைப்பதும் தொடர்ச்சியாக இருந்தது. சமீபத்தில் கூட ஒரு திரைப்பட நிகழ்ச்சியின் போது மேடையிலேயே நடிகை தன்ஷிகா அவர்கள் குறித்து இவருக்கு தெரிவித்த கருத்தின் காரணமாக தன்ஷிகா மேடையிலேயே அழுது காட்சிகளும் சமூக வலைதளங்களும் வைரலானது. அதனைத் தொடர்ந்து அப்போதும் கட்டணம் நிலவப்பட்டது. தொடர்ச்சியாக ராதாரவி இது போன்ற செயல்பாடுகளில் ஈடுபடுவதன் காரணமாக தற்பொழுது கட்சியினுடைய அவப்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் விதத்தில் நடைபெற்றதாக கூறி திமுகவிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். கார்த்திகா. நடிகைகள் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் கருத்து தெரிவித்த ராதாரவிக்கு ஏற்கனவே சமூக வலைதளங்களில் கடும் கண்டனங்கள் எழுந்த நிலையில் தற்பொழுது திமுகவிலிருந்து அவர் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் நீக்கப்படுவதாக தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. திமுகவின் நாளேடான முரசொலியில் இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பாண்டியராஜன் கூறினார். நன்றி பாண்டியராஜன்.